வணக்கம், சீதாஸ் பேஜஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது பச்சை மாங்காயில் ஒரு பார், ரா மேங்கோ பார். இது எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து 90s கிட்ஸுக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போ ஒரே ஒரு மாங்காயில் ஒரு மேங்கோ பார் இது எப்படி செய்கிறதுன்றது பார்ப்போம். இப்போ ஒரு மாங்காய் எடுத்து அது தோலை சீவிடுங்க. தோலை சீவிட்டு அதை பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் நீங்கள் பெருசாக பண்ணாலும் பரவாயில்ல. எனக்கு சின்னதாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இதை நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இதை நான் குக்கரில் வேக வச்சேன். ஒரு 2 விசில் விட்டுட்டு இந்த ஆவி போன உடனே எடுங்க. இது நான் ரொம்ப சின்னதாக போட்டிருக்கிறதுனால இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடுச்சு. இதை நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் இதை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சிடுங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கிறேன். ஸோ இது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து இதில் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துருங்க. இதுக்கு ஒரு 1/4 கப்பு அளவு தண்ணி சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கரைச்சிட்டு அப்படியே இது கட்டியாக ஒரு பாகு வரணும். இதுக்கு வந்து பாகுன்றது பதமெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது கை உங்களை சுற்றிகிட்டே இருக்கும் பொழுது அது திக்காகிட்டு நம்ம கரண்டியை கொஞ்சம் பிடிக்கும், டைட்டாக பிடிக்கும். அந்த அளவுக்கு நம்ம இதை அந்த அளவுக்கு பாகு வர அளவுக்கு நம்ம பண்ணால் போதும். அதை பண்ணிவிட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதில் சேர்த்துடலாம். இது அப்படியே பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி திக்காக வரும். இந்த கரண்டி அப்படியே பிடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக வரும். இந்த திக்காக பிடிக்கும் பொழுது நம்ம சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற விழுது இதில் சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இன்னும் நல்லா திக்காகி வரணும். இப்போ இதில் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக இதில் ஒரு 1/2 ஸ்பூன், சின்ன ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக உப்பு, அப்போ தான் அந்த இனிப்பு சுவையை நல்லா கூட்டி காட்டும், அதுக்காக. ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா. இதுக்கும் பாகுபதம், அந்த பதம் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, இது பேனில் ஒட்டாமல் வரும். இது வந்து நீங்கள் ரொம்ப தின்னாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் முன்னால் அது இந்த மாதிரி ஒரு பக்குவத்துலேயே நம்ம எடுத்து ஒரு தட்டில் கரண்டி அளவு ஊற்றி நம்ம ஆப்பத்துக்கு பண்ணுற மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ண தட்டை அப்படியே மேலையும் கீழுமா மாற்றியே ஃபுல்லாக அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். திக்காக பார் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு திக்காகணும். பாருங்கள், இது சைடெல்லாம் ஒட்டாமல் அப்படியே தனியாக விலகி வரும். அந்த அளவுக்கு வரும்பொழுது ஒரு தட்டில் நம்ம நெய் இல்லைன்னா எண்ணெய், ஏதாவது வாசனம் இல்லாத எண்ணெய், அது நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு அதில் இதை ஊற்றிடலாம். நல்லா டைட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போது நம்ம நெய் நான் தடவி வச்சுருக்கேன். என்கிட்ட இன்னும் கொஞ்சம் சின்ன தட்டு இருந்தால் நல்லா இருந்திருக்கும். எனக்கு பெரிய தட்டு தான் இருக்குது, அதனால் இதில் போடுறேன். இதில் மாற்றிட்டு இதை வந்து நான் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுறேன். இது நான் வந்து தடி பீஸாக போடுறேன். ரோல்னால் நம்ம முன்னால் எடுத்துகிட்டு மெல்லிஸாக வச்சு அப்படியே திருப்புறோம். இது வந்து பார் அப்படின்றதுனால இது கொஞ்சம் திக்காக பண்ணுறோம். ஓரங்களை ஸ்பூனை வச்சு அழகுபடுத்திடுறேன். இது நான் ஓவர் நைட் விட்டுடுறேன். ஸோ அடுத்த நாள் இது கட் பண்ணிடலாம். ஈஸியாக கட் பண்ண வருது. ஒரு சின்ன பீஸ் எடுத்து பார்க்குறேன், நல்லா வருது. ஸோ அப்படியே மீதியும் கட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நடுவுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு. இது 90s கிட்ஸ் மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற கிட்ஸ்க்கும் கட்டாயமாக பிடிக்கும். உங்களுக்கு சம்மரில் நிறைய ஈஸியாக மேங்கோ கிடைக்கும். இது செய்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் நன்றி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுக்கு ஒரு லைக் கொடுங்க, மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கங்க.
இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம்.